ஹிஜாபினுடைய நோக்கம் என்பது தன் அழகை, அலங்காரத்தை அடுத்த ஆண் அந்நியர்களின் பார்வைக்கு படாமல் மறைப்பதுதான் ஹிஜாபினுடைய நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தை மறந்து ஒரு துணி, ஒரு ஆடையை மேலே உடுத்திக் கொள்ள வேண்டும், போர்த்திக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் ஹிஜாப் என்கிற சிந்தனையில் நம்மில் நிறைய பேர் நகர்ந்து வருகிறார்கள். நம்மில் நிறைய பேர் அப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவுதான் ரீல்ஸே பண்ணாலும் கூட ஹிஜாப் போட்டுக்கிட்டு தானே பண்ணுது. ரீல்ஸ் காணொளியிலே நடித்தாலும் முகபாவனை செய்தாலும் ஹிஜாப் இருக்குது இல்ல, என்ன பிரச்சனை? அருமையானவர்களே, இது எவ்வளவு அறிவீனத்தின் உச்சம் என்றால், ஒருவர் மதுபான கடையிலே நிற்கிறார். மதுபான கடையிலே நிற்கிறார், நல்ல தாடி வைத்திருக்கிறார், அழகிய ஈமானிய கோலத்தில் இருக்கிறார், பார்த்தாலே முஸ்லிம் என்று தெரியக்கூடிய வகையில். அவர்கிட்ட போய், என்னப்பா நீ இங்க வந்து நிக்கிற, இங்க என்ன வேலை உனக்கு? இது இங்க வர வேண்டிய தேவை என்ன? இந்த கடையில என்ன வேலை? இல்ல நான் எங்க வந்தா என்ன, தாடி வச்சிருக்கிறேன்ல, நான் சுண்ணத்தான கோலத்தில் இருக்கிறேன்ல, நான் கரெக்டா தானே இருக்கிறேன், எங்க போனா என்ன, என்ன செஞ்சா என்ன? இது எவ்வளவு பெரிய அறிவீனமோ அதற்கு சற்றும் குறையாத நிகரான அறிவீனம் தான். ரீல்ஸே செய்தாலும் கூட ஹிஜாபு சரியா இருக்குது என்று பேசுவது அறிவீனத்தின் உச்சம், மடமைத்தனத்தின் உச்சம் அது.